11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். பகுதி 4 காப்பியங்கள். கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், மந்தரை, சூழ்ச்சி படலம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ராமனுடைய வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம். தமிழில் கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயண நூல் கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதிந்து வான்மீகி ராமாயணம். ஆகவே கம்பராமாயணம் நூல். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஒவ்வொரு காண்டத்திலும் படலங்கள் அப்படின்ற உட்பிரிவு இருக்குது. அயோத்தியா காண்டத்தின் மந்தரை சூழ்ச்சி படலம் நமக்கு பாடமாக வந்திருக்கு. திருவெண்ணநல்லூர் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்தார். கம்பர் பிறந்த ஊர் சோழவள நாட்டில் உள்ள திருவழுந்தூர். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் கல்வியில் பெரியவன் கம்பன் எனும் தொடர்கள் கம்பருடைய சிறப்பை அறிவிப்பின. கவி சக்கரவர்த்தி கம்பன் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்றும் கம்பரை பாராட்டுவர். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்ட்டு பாட்டுக்கொரு புலவர் பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. கிபி 12ஆம் நூற்றாண்டு அல்லது 9ஆம் நூற்றாண்டு தான் கம்பருடைய காலமாக இருக்கலாம். முன்கதை சுருக்கம். அதாவது அயோத்தியாவை ஆண்ட மன்னன், அயோத்தி மன்னன் தசரதன். தசரதனுக்கு 3 மனைவிகள். ஒன்று கோசலை, இது முதல் மனைவி. 2வது கைகேயி. 3வது சுமத்திரை. முதல் மனைவிக்கு ராமன். 2வது மனைவிக்கு பிள்ளை பரதன். 3வது சுமத்திரைக்கு 2 பிள்ளைகள். ஒன்று லக்குவன், சத்ருக்னன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் பட்டத்து இளவரசர் ராமன். சுமத்திரைக்கு 2 பசங்க, லக்குவன், சத்ருக்கன். இந்த லக்குவனை ராமர் கூடவும் சத்ருக்கனை பரதன் கூடவும் இருப்பாங்க. இப்போ என்ன ராமருக்கு முடிசூட்டு விழா நடக்க போது. அந்த நகரம் ஃபுல்லாக ரொம்ப டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க கூனி அப்படின்றவங்க பெயர் மந்த்ரா, மந்திரை அல்லது கூனி. இவங்களுக்கு சின்ன வயசில், அதாவது குழந்தை பருவத்தில் ராமர் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மண்ணாலான கோழி உருண்டை மாதிரி செஞ்சு அது விளையாட்டாக இவங்க மேலே எரிஞ்சிருவார். அதை அப்போ இருந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கூனின்றவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கைகேயி கிட்ட, அதாவது உன்னோட பையன் பரதன் தான் அரசன் ஆகணும், ராமன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குவாங்க. ஆனால் கைகேயிக்கு ராமன் மேலே ரொம்ப அன்பு இருக்கும். அவங்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனசை மாற்றிடுவாங்க. அதாவது மந்திரையால் மனமாற்றம் பெற்ற கைகேயி சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்போது என் பையனை ராஜாவை பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே ஐடியா கேட்குறாங்க. அப்போ மந்திரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் சம்பராசுரன் அப்படின்றவர்கிட்ட போர் செஞ்சுருப்பார். யார்கிட்ட? சம்பராசுரன். அந்த நேரத்தில் கைகேயி தான் அவங்களுக்கு தசரதனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அதனால் அப்போது கைகேயி கிட்ட தசரதன் கேட்பார், உங்களுக்கு ஏதாச்சும் 2 வரம் கேளுங்க அப்படின்ட்டு. ஆனால் கைகேயி அப்போ என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தசரதன் சரி, நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாக்குறுதி கொடுத்து வர்றாரு. அதை மந்திரி இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஒன்று உங்களோட பையன் பரதனை ராஜாவாக செஞ்சுருங்க. 2வது ராமரை காட்டுக்கு வனவாசம் அமைச்சிருங்க அப்படின்ட்டு 2 வரங்களை கேட்க சொல்லி கைகேயி கிட்ட சொல்கிறாங்க. இதனால் மகிழ்ச்சி அடைந்த கைகேயி அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் தராங்க. சொற்பொருள் விளக்கம். அணங்கு அப்படின்னா வறுத்து. அணி அழகு, அணியுறும் அழகு பெறும். அதாவது அணியிறோம், அழகுக்காக அணியிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அணை அப்படின்னா படுக்கை. இது அணை தலையணை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தலையணை எங்கே இருக்கும்? படுக்கையில் இருக்கும். அமலை அப்படின்னா ஆரவாரம். அரா அதாவது பாம்பு. விடவரா, விடம்னா அதாவது விஷம்.
விஷம்ன்றது இந்த வடமொழி இந்த எழுத்துக்காக நம்ம விடம்னு சொல்கிறோம். விட கூட்டல் அரா, விடமுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம். அல்லை, அல்லாதவளாய் இருக்கிறாய், குறிப்பு வினைமுற்று. அவந்தன், அவம் வீண் என்பதன் பின் தன் சாரியை சேர்ந்துள்ளது. அலி அப்படின்னா கருணை. ஆடல் வெற்றி, அதாவது போர். ஆய, ஆரணிய என்பது ஆய என்பதன் இடைக்குறை. இருநிதி மிகுந்த செல்வம், உரிச்சொல் தொடர். இமையோர் கண்ணிமைக்காதவர்கள், இங்கு வானுலகத்தில் உள்ளவர்களாக கருதப்படும் தேவர்களை குறிக்கிறது. உபாயம் வலி என்னும் பொருளை தரும் வடசொல். உலை வேதனைப்படுத்து. உண்டை மந்திரல், உருண்டை என்பதன் இடைக்குறை. உறுதி சான்று, உறுதிப்படுத்த துணை நிற்கும் ஒன்று. உரா உரத்த வலிய. ஊன்று ஆலப்பதி, ஊன்றிய ஆலப்பதிந்த, அதாவது நாற்றை ஊன்றிவை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆலப்பதித்த அப்படின்னா வச்சுக்கோங்க. உணங்குவாய் வருந்துவாய். எய்தி அடைந்து. எல்லை பொழுது போது. ஏடு இதழ், ஏடவில்னா இதழை விரிக்கின்ற. கலிக்கும் தடுமாறும். காலக்கோள் இறுதி காலத்தை குறிக்க தோன்றும் தீக்கோள். கோலநாள் கோலை போன்றவள். கான்றெறி, கான்று கூட்டல் எரி, நெருப்பை கக்குகின்ற. கிளர் எழு, கிளர் நீர், எழுச்சி மிக்க நீர், வினைத்தொகை. அதாவது நம்ம இது படிக்கும் போதே எப்படி படிச்சுக்கலாம்னா கிளர்ந்தெழுன்னு படிச்சுக்கலாம். கிளர்ந்தெழு, கிளர்னா எழு. கோடி கோணல், கோடிய அப்படின்னா கோணியன்னு அர்த்தம். கோயில் கோ கூட்டல் இல், கோவில் ஆகையால் இங்கு கோயில் என எழுதப்பட்டு உள்ளது. எனவே இது போலியாகும். அதாவது கோவில் வரணும், அப்போ இடைப்போலி. சம்பரன் அப்படின்றவர் இவன் ஒரு அசுரன். போர்க்காலத்தில் இவனோடு தசரதன் போரிட்ட போது கைகேயி தேரோட்டினாள். இதனால் தான் அவர் என்ன சொல்றாரு, தசரதன் உனக்கு 2 வரம் தரேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லுவாரு. சீரடி சிறிய அடி, அளவால் சிறுத்த அடி. திரிந்தது ஒன்று வேறொன்றாக மாறியது, கெடுவதை குறிக்கும் சொல். இது இப்படி நாம வச்சுக்கலாம், பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பால் கெட்டு போச்சு அப்படின்ட்டு. துன்று நெருங்கு. அடர் துன்று காணம், மரங்கள் அடர்ந்த காடு. காணம்னா காடு. தெருகு அலி. தொண்டை கொவ்வைக்கனி, தொண்டைவாய் என்பது கொவ்வைக்கனி போன்று சிவந்த உதட்டை உடைய வாய் என்று பொருள். தோகை மயில், கேகையன் தொகை, அதாவது கேகையனுக்கு தோகை என்பது கேகையன் மகளை குறித்தது. எனவே இது இருமடி ஆகு பெயர். கேகையன் மகள் யாரு? கைகேயி. தோடு காதில் அணியும் நகை. நளினம் தாமரை. நாற்கடல் 4 புறத்திலும் சூழ்ந்த கடல். நல்லை நல் கூட்டல் ஐ, ஐ முன்னிலை விகுதியாக வந்துள்ளது. நிறைத்த வரிசையாக மணியால் செய்யப்பெற்ற. நிவந்தம் வழிபடும் இடம். நிவந்த வாசனம். நிவந்த கூட்டல் ஆசனம், வழிபடுவதற்குரிய மன்னனின் இருக்கை. நிவந்தம்னா என்ன? மன்னனின் இருக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நொய்து மெல்லிய. பயந்த பெற்ற. பயந்தவர்க்கு. பயந்த கூட்டல் என் கூட்டல் கூ. பரா போற்றி பராவரும். பரா கூட்டல் அரும், போற்றுதற்குரிய. பாரகம் பார்க்கூட்டல் அகம், இரு பெயரொட்டு பண்பு தொகை. பாணி கை. பாணியில் கையில் உள்ள வில். பாணின்னா என்ன? கை. பாணி வில்லுன்னா கையில் உள்ள வில். அதாவது பாணின்னா தண்ணி சொல்லுவாங்க, கையில் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னகர் பொன் கதவுகளால் ஆன அமராவதி நகரை குறித்தது. மதி நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் உள்ளவாறு உணரும் உணர்வு அறிவு. மணக்கு அப்படின்னா மனத்திற்கு என்பதன் இடைக்குறை. மாதுளன் மாமன். வாள் ஒளி பெயர் சொல், வாள் எனும் கருவியையும் குறிக்கும். வான் மிகுந்த. விடவரா விட அரா நஞ்சுடைய பாம்பு. விரா விரா வரும், விரவி அமைந்த சேர்ந்தமைந்த. வீழ்ந்தது அப்படின்னா வீழும் என எதிர்காலத்தில் வரவேண்டிய இச்சொல் வீழ்ந்துவிடும் என்னும் தெளிவினால் எதிர்காலம் இறந்த காலமாக சொல்லப்பட்டது. வெகுளி கோபம்.
என் வகை மெய்ப்பாடுகளில் ஒன்று தான் வெகுளி. வெல்கு அப்படின்னா வெக்கப்பட்டு கூசு. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். பொன்னகர் இயல்பென பொழியும் எல்லையில். இவ்வடியில் எல்லையில் எனும் சொல்லின் பொருள் யாதுன்னா பொழுதில். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல். இவ்வடியில் குறிக்கப்படும் தீமை எது அப்படின்னா முன்பொரு காலத்தில் முனிவர்களை கொடுமைப்படுத்தியது. யார் கொடுமைப்படுத்தியதுனாக்க ராவணன். மந்தரை உள்ளத்தளவிலும் கொடியவள் என உணர்த்த கம்பர் கூறும் செய்யுள் எதுன்னு கேட்டாக்க துன்னரும் கொடுமன கூனி. மந்தரை உழைக்கும் உள்ளத்தால் என கம்பர் குறிப்பிடுகிறார். அவள் உள்ள உழைவினை காட்ட அவர் எடுத்தாலும் தொடர் எதுனா ஊன்றிய வெகுளி. தொண்டைவாய் கேகையன் தோகை கோயின் மேல். இவ்வடியில் எதன் அல்லது யாருடைய சிறப்பு வெளிப்படுகிறது அப்படின்னா கைகேயின் சிறப்பு. கேகையன் தோகை. கேகையன் கைகையோட அப்பா, அவரோட தோகை அப்படின்னா அவங்களோட பெண். இது இருமடி ஆகு பெயர். பண்டை நாளி ராகவன் பாணி வில்லுமில் உண்டை உண்டதனை தன் உள்ள துள்ளுவாள். இவ்வடியில் குறிக்கப்படும் நிகழ்ச்சி ராமனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த காலம் குழந்தை பருவம். இந்த பாணினா கை. கைகேயன் அருள் தோற்றத்தை வெளிப்படுத்த கம்பர் தரும் அடி எது அப்படின்னு கேட்டாக்க கடை கண்ணலி பொழிய பொங்கனை மேற்கிடந்தாள். இந்த பார்க்கடற் படுதிரை பவளவல்லிய இருள் பொருள் ஓமையணி. கைகளில் தீண்டினால் கால கோலனால். இவ்வடியில் ஒரு சொல் எதிர்கால தீய விளைவினை குறிப்பதாக உணர்த்துகிறது. அச்சொல் எது அப்படின்னா தீண்டினால். அதாவது நம்ம தொட்டோம் அப்படி சொல்லுவோம். இந்த பாம்பு கடிக்கிறத நம்ம பாம்பு தீண்டியது அப்படி சொல்லுவோம். அப்போ இது எதிர்கால தீய விளைவினை குறிப்பால் உணர்த்துகிறது. நொய்தளர் தாமரை நோற்ற நோன்பினால் செய்த பேருருவமை சால் செம்போர் சீரடி. இவ்வடிகள் வெளிப்படுத்தும் பொருள் தாமரை சீரடி ஆகிறது. தீயவரின் மொழியின் வாயிலாக கூட கம்பர் கைகேயை நல்லவள் என்றே காட்டுவதாக அமையும் செய்யுட் பகுதி எதுன்னு கேட்டால் குணம் கெடா தொழிவிரி குளிர்வெண் திங்கள். ராமன் பார் மிகுந்த அன்பு கொண்டிருந்தவள் கைகேயி என்பதை தெரிவிக்கும் கம்பராமாயண அடி எது அப்படின்னு கேட்டாக்க ராமனை பயந்தவர் கிடருண்டோ. அதாவது ராமனை பெற்றவருக்கு இடவருண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. கைகேயி ராமன் என்னன்னு சொல்கிறாங்க, தன்னோட பையன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பரதனை கோசலையோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்த பேரன்பினாலனை கூறலும். மந்தரை சூழ்ச்சி படலத்தில் இடம்பெறும் இவ்வடியால் யார் யாரின் மீது காட்டும் அன்பு கூறப்படுகிறது அப்படின்னா ராமன் பால் கைகேயி. பன்னரும் பெரும்புகழ் பரதன் பார்த்தனில் எண்ணிதன் மேலவட் கெய்தும் வாழ்வென்றால் எனும் மந்தரை சூழ்ச்சி படல செய்யுளடி கைகேயி யார் மீது கொண்டிருந்த அன்பை தெரிவிக்கின்றது அப்படின்னா கோசலை மீது கொண்டிருந்த அன்பு. தீய எண்ணம் கொண்டோரையும் நல்வழிப்படுத்த முயன்றவள் கைகேயி என்பதை காட்ட மந்தரை சூழ்ச்சி படலத்தில் கைகேயி மொழியாக கம்பர் கூறுவது எதுனா ஊழ்வினை தூண்ட உனக்கு நல்லன சொல்லினை. மந்திரையின் மொழியாக அமைந்த சீதை தந்தையுன் தாதையை தெருகிலன் ராமன் மாதுளன் அவன் உன் தந்தைக்கு வாழ்வினி உண்டோ எனும் அடிகளில் யாருக்கு நேரும் இழப்பை சுட்டி காட்டப்படுகிறது அப்படின்னாக்க கைகேயின் தந்தை. கைகேயின் தந்தை யாரு? கேகய அரசன். சீதையின் தந்தை ஜனகன். அதாவது ராமன் அரசர் ஆயிட்டாக்க சீதையின் தந்தை சனகன் உங்க அப்பா மேல படையெடுப்பாரு, கேகய அரசனை கொன்னுடுவாரு அப்படின்னு பயமுறுத்துறாங்க. மந்தரை சூழ்ச்சி படல நிகழ்ச்சிகளாக கொடுக்கப்பட்ட கீழுள்ள கூற்றுகளுள் எது சரியானதுன்னா கைகேயின் மனமாற்றத்திற்கு மந்தரை மட்டுமே காரணமாக இருந்தாள். மந்தரை சூழ்ச்சி படல நிகழ்ச்சிகளில் மந்தரை மொழியும் அதற்கு பதிலுரையுமாக அமையத்தக்க கைகேயின் மொழியும் பொருந்தி காட்டப்பட்டுள்ளன. தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது? பேரிடர் பிணிய நன்னவும் உணங்குவாய் ராமனை பயந்தவர் கிடருண்டோ. இந்த பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் என்றது மந்தரையோட மொழி. மந்தரை. இதுக்கு பதில் சொல்றவங்க ராமனை பயந்தவர் கிடருண்டோனா ராமனை பெற்றவருக்கு துன்பம் உண்டோ அப்படின்னு யார் சொல்றாங்க? கைகேயி சொல்றாங்க. கைகேயி. வாழ்ந்தனல் கோசலை மதியினால். இது மந்தரையோட கூற்று. அவங்க யாரு? கோசலை ரொம்ப அறிவாளி, அவங்க நல்லா பொன் பொருளோட சந்தோஷமா இருக்க போறாங்க. எண்ணிதன் மேலவட் கெய்தும் வாழ்வு. இது சொன்னது யாரு? கைகேயி. உவந்தவார் எண்ணிதற் குருதி. இது மந்தரையோட கூற்று. மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். இது கைகேயினோட கூற்று. ஆனால் இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா
புனையும் நீள்முடி பெரும்படி புகழுதி. அதாவது என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து அவங்க வந்து மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. யார்? கைகை. எப்படியாச்சும் பரதனை வந்து ராஜாவை பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நீயே ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு மந்திரை கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல இது கைகையின் கூற்று. நாடியொன்றுன குறை செய்வன் இது வந்து மந்திரையோட கூற்று. அப்போது தவறானது இது மட்டும்தான். தேங்க்யூ.